புரட்சி தலைவருக்கு செஞ்ச துரோகம் இது. நீ எப்போ செஞ்சிட்ட? ஜேசிடி பிரபாகரன் எப்போ துரோகம் பண்ணிட்டாரு அவரு. அதிமுக இருந்துகிட்ட நீ மூப்பனார் கட்சிக்கு போனீங்க, இப்போ ஜாதி கட்சிக்கு போயிருக்கிற. நீ டாப்ல இருக்க நிர்வாகிகள் எல்லாம் கிறிஸ்டின் தானே. ஜோசப் விஜய் உங்களுக்கு இந்த பீஸ் போன பொறுப்பு யாருக்காவது சீட்டு கொடுத்துட்டான். விஜய் ரொம்ப கஷ்டம், அரசியல ரொம்ப கஷ்டப்படுவான். அவருக்கு எம்எல்ஏ ஆயிடணும். அதாங்க அவர் தான் ஓபிஎஸ் டிஎஸ்எக்சி கூட தானே சேர்ந்தாரு. நான் அவர் கூட போகாதேன்னு சொன்னவன். நான் எடப்பாடியார் பற்றி நான் எங்குமே எப்பவுமே நான் பேசுறது கிடையாது அப்படின்னு சமீபத்தில் எதுவுமே பேசுகிறான்ட்டு என்கிட்ட பேசினார். எம்பியாக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் போய் திமுக போய் சேர்ந்தார். வருத்தப்பட்டு நான் ஜேசிடி பிரபாகரனுக்கு ஃபோன் போட்டு, தலைவா நீ அங்கெல்லாம் போவாத, நீ வா, நான் எடப்பாடியார்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா அது ஷார்ட்கட்டாக வச்சுன்னு இருக்கார். கிறிஸ்டின் தான், எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் தான் உட்காந்துன்னு இருப்பார். அவருக்கும் பதவி ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓம்பொடி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஜேசிடி பிரபாகர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல, முன்னறிவிப்பு எதுவுமே இல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முன்னிலையில் தாவைக்காவில் இணைந்தார் ஜேசிடி பிரபாகர் அப்படின்ற மாதிரி. ஜேசிடி பிரபாகர்கிட்ட நான் தொடர்புல இருந்தேன், உண்மை பேசுறேன். இப்போ அவரும் நான் பேசுறது உண்மையை ஒத்துக்கணும். இந்த நான்காவது தூண் மூலியமா நான் பேசுறேன். நான் எப்போ தொடர்புல வச்சேன்னாக்கா, PH பாண்டியன் மகன் வழக்கறிஞர், எம்பியா இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் போய் திமுக போய் சேர்ந்தார். அப்போ நான் மனம் எனக்கு வலி எடுத்து, ஏன்னா PH பாண்டியன் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், நல்ல மனுஷன். வருத்தப்பட்டு நான் ஜேசிடி பிரபாகரனுக்கு ஃபோன் போட்டு, தலைவா நீ அங்கெல்லாம் போவாத, நீ வா, நான் எடப்பாடியார்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னா, பிரசாத் நான் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். நான் எடப்பாடியார் நல்லா பண்ணுறாரு, நான் 2 நாள் 3 நாளில் உங்களுக்கு நான் கூப்பிடுறேன், என்ன நான் இப்போ சர்ச்சில் இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட பேசினார். சர்ச்சில் அவரு கிறிஸ்டின் தானே, அவர் ஜேஸ் சாமியோல்னு அவங்க அப்பா பேர், இவரு ஜேசிடி பிரபாகரன், அது ஷார்ட்கட்டாக வச்சுன்னு இருக்காரு. கிறிஸ்டின் தான், எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் தான் உட்காந்துன்னு இருப்பார். அவருக்கும் பதவி ஆசை எல்லாருக்கும் இருக்கும்ல. இங்க கிடையாது, நம்ம வேற எங்க போவாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் இந்த காலத்துல ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவரை இன்னும் பார்க்கல, ஆனா நான் விஜய் ரூபத்துல அதை உணர்றேன், விஜய் அவர்களை நான் அந்த இடத்துல. அதான் பொய். புரட்சி தலைவருக்கு செஞ்ச துரோகம் இது. நீ எப்போ செஞ்சுட்ட? ஜேசிடி பிரபாகரன் எப்போ துரோகம் பண்ணிட்டாரு. அவரு யானைக்கம்மா கூட இருந்தாரு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா கூட இருந்தாரு, அதிமுக பயணம் பண்ணாரு. அதிமுக இருந்துகிட்ட நீ மூப்பனார் கட்சிக்கு போனீங்க, மறந்துடுவோம் நாங்கெல்லாம். நாங்கெல்லாம் மறந்துடுவோம்மா. மூப்பனார் கட்சிக்கு போல நீ இப்போ ஜாதி கட்சிக்கு போயிருக்கிற. நீ ஆமா, ஜோசப் விஜய் அப்ப தாவைக்கெல்லாம் அந்த ஜாதிகள்லாம் பார்த்து தான் அங்க ஆள்ல சேர்க்கறாங்க. ஆமா, அது சந்தேகமே கிடையாது. டாப்ல இருக்க நிர்வாகிகள் எல்லாம் கிறிஸ்டின் தானே. அப்ப அங்கேயுமே ஜாதி மதம்ல கண்டிப்பா வரும் பாருங்க, இது இன்னும் ஜாஸ்தியா வரும். ஆனா அவங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அதெல்லாம் வேஷங்க. நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு. என்ன சொன்னேன்? திமுகக்கும் விஜய்க்கும் ஒட்டு உறவும் இல்லாம இல்லை, 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க, நல்லா
ஃபைனான்ஸ் சமாச்சாரத்தில் நல்லா இருக்காங்க. இவங்க படம் அவங்க தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். என்ன பகிரங்கமாக தானே சொல்கிறேன். அப்ப இந்த ஜாதி ரீதியா இந்த கிறிஸ்துவம் அப்படின்ற அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வேஷம் போடுறவங்க. எல்லா ஜாதிக்கும் சொந்த கட்சி எதிரானா, மக்கள் கட்சி எதிரானா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னொரு கேள்வியும் எழுதுல சார். இப்போ வந்து வெளியேறாங்க, ஓகே, வெளியே அனுப்புறீங்க, நீங்களும் அதிமுகல இருந்து பல பேரை. எல்லாருமே ஏன் தாவேக்காவை நோக்கி வராங்க? ஏன் திமுக சைடு போக மாட்டாங்க, நாதக சைடு போக மாட்டாங்க? எல்லாருமே வந்து தாவேக்காவை நோக்கியே வராங்களே, அதுக்கான காரணம் என்ன சார்? அதே சினிமா மோகம். தலைவர்களும் வந்து சினிமா மோகத்துல தான். பின்ன என்ன, இங்க பீஸ் போலன்னா அந்த அங்கேயாவது ஏதாவது ஓட்ட வைப்பானா, நமக்கு கொடுப்பானான்னு தான். ஆனா விஜய்க்கு தெரியும், சீட்டு கொடுத்தானு நினைச்சுக்கிங்க. விஜய்க்கு ஜோசப் விஜய் உங்களுக்கு இந்த பீஸ் போன பொறுப்பு யாருக்காவது சீட்டு கொடுத்துட்டான் விஜய் ரொம்ப கஷ்டம். அரசியலே ரொம்ப கஷ்டப்படுவான் விஜய் அவர்கள். ஆமா, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஊடகத்துக்கு பயன்படுந்து, பத்திரிக்கையாளர்களுக்கு பயந்து பிரஸ் மீட் வைக்க மாட்டேன்றான். சும்மா அந்த ஷோ எல்லாம் கட்டின்னு இருக்கான்னு தவிர, ஜனங்க மத்தியில் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல பத்திரிக்காரங்களை தான் சந்திச்சு பேசினார். எல்லாரையும் அரவணைச்சு இட்டுன்னு போவார். நம்மளுமே நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படிதான் பார்த்திருப்போம். ஆனா விஜய் அவர்கள் வந்து வித்தியாசமா வந்து பத்திரிகையாளர்களை வந்து அந்த சந்திப்பு பயம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பயமா? பயம். ஏன் பயம்? பத்திரிகை அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல ரெடிமேட் பதில் இல்ல. அப்ப அரசியல் தெரியலன்னு சொல்றீங்க? தெரியாதுங்க, குழந்தை பையங்க, லூசு பையங்க. மறுபடியும் சொல்றாங்க லூசு. சினிமா இத பாருங்க, சினிமால இப்போ வந்த படமே டப்பிங் படம் தெரியுமா? ஜனநாயகனா? ஆமா, அது டப்பிங் படம் தான். தெலுங்குல இருந்து என்ட்ரமர் பையன் நடிச்ச படம் தான் அது. அதுல பாதி கதையை எடுத்துக்கினாங்க, இவங்க மீதி கதையை சேர்த்துக்கின்னு எடுத்தாங்க. அது ஃபெயிலியர் படம் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த படமும் பாருங்க, இந்த படமும் பாருங்க, தெரிஞ்சு விடும். நீங்களே சொல்லுவீங்க. ஆனா படத்தை தாண்டி அரசியல் இருக்குல்ல சார், அரசியல் கட்சி தலைவரா அவர் வந்து அதுதாங்க சொல்றது. அந்த படத்துல பாதி எடுத்துக்கினாங்க, இந்த படத்துல ஏதோ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க. அது எடுப்படுமா? அது ஒரு அரசியல் வாழ்க்கையவே சும்மா அதெல்லாம் எடுப்படாதுங்க. அதாவது நல்ல துணின்னு சொல்லிட்டு சில பேர் வாங்குறாங்க. துவைக்கும் போப்போ தான் தெரியுது அது வெளுத்து போன துணின்ட்டு. எத்தனை பேர் ஏமாறுறாங்க. அந்த மாதிரி தான் வெளுத்து போன கட்சி அது. அது நம்ம இப்பயே முடிவு பண்ண முடியல. 2026 கட்சியில அந்த தேர்தலை சந்திச்ச பிறகு எங்க நீங்க எப்ப நீங்க பிரஸ் மீட் பண்ணலையோ, கொள்கை சொல்லலையோ, நீ என்னங்க நீங்க பத்திரிக்காரங்க இதுதான் என் கொள்கைன்னு சொல்லிட்டு பத்திரிக்காரங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு 10 கேமரா வச்சுக்கோ, எல்லாரையும் 100 கேமரா வச்சுன்னு நீ சொல்லு எல்லாருக்கிட்டையும். என்ன வேஷம் போட்டுன்னு இருக்க? யாரை ஏமாத்துற? எந்த கட்சிக்காரனாவது அந்த திருத்தணி மேட்ரு கண்டனம் தெரிவிச்சிருக்கானா? எடப்பாடியார் ஒன்றிதான் கண்டனம் தெரிவிச்சாரு. ஜோசப் ஏன் சொல்லல? ஏன் கண்டனம் தெரிவிக்கல? அப்ப முழுமையா இன்னும் அரசியல்ல வந்து விஜய் அவர்கள் வரவே பத்தாதுங்க. சரக்கிலிருந்து இருந்தா தானுங்க. அங்க சரக்கு இருக்குது எடப்பாடி கிட்ட. அவர் கண்டனம் தெரிவிச்சாரு, இது தப்பு, எல்லா இனத்தவர்களும் இங்க ஒற்றுமையா இருக்கிறோம், இது செஞ்ச தப்பு அப்படின்னு அவரு கண்டனம் தெரிவிச்சாரு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் போயிருக்காங்களே, இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? பாவங்க, அவரு சீட்டுக்காகங்க அவருக்கு எம்எல்ஏ ஆயிடணும். ஏன் அதிமுக அவருக்கான சீட்டு? அதாங்க, அவர் தான் ஓபிஎஸ் டிஎஸ்எக்சி கூட தானே சேர்ந்தாரு. நான் அவர் கூட போகாதேன்னு சொன்னவன் நான். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் யாரு ஜேசிடி பிரபாகர்னு நல்லா தெரியும். என் குருநாதர் கூட அவருக்கு நல்ல பழக்கம். அதனால நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், போவாதீங்க அப்படின்னு. இல்லை பிரசாத், நீ சொல்றது கரெக்ட் தான். நான் எடப்பாடியார் பற்றி நான் எங்குமே எப்பவுமே நான் பேசுறது கிடையாது அப்படின்னு சமீபத்தில் எதுவுமே பேசலன்னு என்கிட்ட பேசினார்.
நான் இந்த 4வது தூண் சேனல் மூலியமா இதை நான் உண்மையை பேசுறேன். நான் அவர் சொன்னதை பதிவு பண்றேன். நான் திடீர்னு அவர் ஜாதியை பார்த்துட்டு போயிட்டாரு. அப்ப இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு எந்த பின்னடைவும் கிடையாது. அதிமுக அசைக்க முடியாது. இன்னும் வலுவாகிட்டே தான் போதா? வலுவு மக்கள் சக்திங்க அது. அதிமுக எடப்பாடியார் மட்டும் இல்ல, மக்கள் சக்தி, தொண்டர் கட்சி, தாய்க்குளங்களுடைய கட்சிங்க அது, தொழிலாளிகளுடைய கட்சிங்க அது. ஓகே சார், 2026 தேர்தல். வணக்கம்.